நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இந்த அருமையான வேளையில ஆண்டவர் இந்த மாதத்துக்கான நல்ல ஆசீர்வாதங்களை தரும்படியாக எல்லாரும் உற்சாகமாக இருங்க, எல்லாரும் ஒரே எண்ணங்களோடு இருங்க, எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு இருங்க, இணைந்திருங்க. ஒருமனத்தின் ஆவி நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக விசேஷமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 4வது மாதத்தை ஆஸ்வதிக்கும்படியாக வாசியுங்கள். சக்கரியா 4வது அதிகாரத்துல 6வது வசனம். சக்கரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? செருபாவேல்ட்ட, அந்த ஆலய பணிகளை அந்த நாட்களிலே செய்த செருபாவேல்ட்ட சொல்லுகிறார். இந்த நாளிலே சேனைகளின் கர்த்தர் அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்றாங்களோ, உங்க பேரை அதுல போட்டு சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் ஆகும். அல்லேலூயா. உங்க பேரை போட்டுக்கோங்க. அன்னைக்கு செருபாபேல்ட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்போ உங்க பேரை போட்டு அதை வாசிக்க பார்ப்போம். எல்லாருமே வாசிங்க. பலத்தினாலும் ஆகாதத, பராக்கிரமத்தினாலும் ஆகாதத, இல்லது இதை விட எதினாலும் ஆகாதத எது முடிக்குமா? ஆண்டவுடைய ஆவியானவர் முடிப்பார். சில உதாரணங்களை பார்ப்போம். வேற எது யோசிக்காதீங்க. இந்த காலை பொழுது வேலை எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் இந்த ஆவியானவர் என்ன செய்வார், இதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும், இந்த ஆவியானவர் எனக்குள்ள வருவாரா, இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா, அந்த ஆவியானவரை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தியானிப்போம். இணைந்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன உண்டா? விடுதலை உண்டு. ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள நீங்க வாங்கி கொண்டீங்கன்னா நமக்குள்ள என்ன இருக்கும்? விடுதலை இருக்கும். நமக்குள்ள என்ன இருக்காது? அடிமைத்தனம் நமக்குள்ள என்ன செய்யாது? இருக்காது. கட்டுகள் நமக்குள்ள என்ன இருக்காது? இருக்க முடியும். ஏன்னா ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒண்ணு ஆவியானவர் இருக்க முடியும், இல்லைன்னா அடிமைத்தனம் இருக்க முடியும். நமக்குள்ள போய் யார் இருக்கிறா? ஆவியானவர். அப்ப நம்மளாம் யாரு? விடுவிக்கப்பட்டவர்கள். தியானிப்போம் இணைந்து. அப்போ அதே போல அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல 8வது வசனம். ஆவியானவருடைய குணாதிசயங்களை ஒன்றை வாசிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல வாசித்தோம். இதை இணைந்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பலனடைந்து நம்ம எப்படி இருப்போமா? சாட்சிகளாய் இருப்போம். இந்த ஆவியானுடைய குணாதிசயங்கள் எப்போ வருமா? பலத்தினாலும் நடக்காதது, பராக்கிரமத்தினால் நடக்காதது, வேற எந்த சூழ்நிலையிலாலும் நடக்காது இருக்கின்ற பொழுது, ஆவியானவர் வல்லமையாய் இறங்கும் பொழுது இவைகள் எல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வல்லமையோடு நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்பி செல்வோம். அல்லேலூயா. அப்போ பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே என்ன நடந்தது என்பதை வாசியுங்கள். அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம்.
வேற எதையும் யோசிக்காதீங்க. ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை தியானிப்பால் நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் எல்லாத்துக்குமே தெரியும். பெந்தெகோஸ்தே நாள் என்ற எத்தனை நாளுமா? 50வது நாள், அப்படித்தானே? 40 நாட்கள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு என்ன பண்ணாரு? அந்த சீஷர்களோடு தரிசனமானார், அவர்களோடு இணைந்து செயல்பட்டார். அந்த 40வது நாளிலே அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே, அதுக்காக தான் நம்ம எல்லாம் காத்துங்கெல்லாம் உட்காந்து அதையெல்லாம் சொல்லுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொன்னாரு? நான் போன பின்பு உங்களுக்கு யாரை கொடுப்பேன்? கேட்டற அதை அவங்க உறுதியை பிடித்து கொண்டாங்க. பிடித்து 50வது நாள் என்றால் ஒரு குறிப்பு சொல்கிறது. அவர் அதாவது பஸ்கா பண்டிகையினுடைய 7வது உயிர்த்தெழுந்த நாள் இன்னைக்கு கணக்குக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது 50 நாள் கரெக்டாக வருது. 50வது நாளில் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா இருந்தாங்கன்னா எப்படி? ஒரே சேர்ல உட்காந்துருந்தாங்களா? இல்லை ஒரே பெஞ்சில் உட்காந்துருந்தாங்களா? இல்லை இது ஒன்று போல ஒரே அந்த ஸ்டேர்கேஸில் இருந்தாங்களா? அப்படி அல்ல, ஒரே நோக்கமாக இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? ஒரே எண்ணமாக இருந்தார்கள், ஒரே சிந்தனையாக இருந்தார்கள், ஒரே ஒரு பெரிய வெறியோடு இருந்தார்கள். என்ன வெறி? ஆண்டவருடைய அபிஷேகத்தை நாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது அவர் இல்லை, அவர் ராஜ்யத்துக்கு சென்று விட்டார். அவர் சொல்லிட்டு போன கேட்டரவாளன் என்பவர் யார்? அவரை நாங்கள் வாங்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்து இல்லாததுனால அந்த ஊழியத்தை முன்னால செய்ய வேண்டும், அந்த ஊழியம் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று எல்லாத்துக்கும் பயங்கரமான ஒரு ஆவல் இருந்தது, விருப்பம் இருந்தது. அதை செய்வதற்கு சாதாரணமாக முடியாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒரே நோக்கத்தோடு எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ 50வது நாளிலே, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாளிலே, மேல்வீட்டு அறையில் 120 பேர் எப்படி உட்கார்ந்தாங்க? ஒரே எண்ணம், ஒரே நோக்கம். ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாங்க வேண்டும், கிறிஸ்துவானவர் எங்க மூலமாக மகிமைப்பட வேண்டும். என்ன நடந்தது? திடீரென்று வாசியுங்கள், 3வது வசனம் வாசியுங்கள். அதே இதுல அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. என்ன அமர்ந்தது? என்னமா அமர்ந்தது? அக்கினிமயமான நாவுகள். சத்தமா சொல்லுங்க. என்ன அமர்ந்தது? உட்கார்ந்து இருக்கிறதுலாம் யாரு? சாதாரண என்னையும் உங்களையும் போல மனிதர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிலிவர்ஸ் இருந்தாங்க. ஆனா என்ன வந்து அமர்ந்தது? அக்கினிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. மனுஷனுடைய நாவு எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? இன்னைக்கு சங்கீதம் 120:5 வாசிங்க. கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். எதுக்கெல்லாம்? பொய் உதடு, கபட நாவு, இது போலதான் மனிதனுடைய நாக்குகள் இருக்கும். அதனால சொல்லுவாரு, என் வாய்க்கு என்ன வையும்? காவல் வையும். அப்படிப்பட்ட நாக்கு தான் போதும், எல்லாத்துக்குமே உள்ளதுதான். அந்த 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன வந்து அமர்ந்தது? அக்னிமயமான. ஏன்னா உங்க நாவு, நம்முடைய நாவு, மனிதனுடைய நாவு, சங்கீதத்துல அநேக வசனங்கள் இருக்கிறது. அதாவது நம்ம இங்கே இருக்கோம், அந்த இதுல ஏசாயாவிலையும், ஐயோ அசுத்த உதடுள்ள மனிதன் நான், அப்படிப்பட்ட நாவை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய மகிமையை என்ன செய்ய முடியாது, நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவருடைய ஊழிய நாட்களுக்கு பின்பதாக அவருக்கு நல்லா தெரியும், இந்த 120 பேரையும் மாத்திட்டா கோடிக்கணக்கான மக்களை மாத்திடலாம். கையத்தட்டி சொல்லுங்க, இந்த 120 பேரை சேஞ்ச் பண்ணிட்டா போதும், நுழம்போர் வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஆமேன். நடந்ததா? நடக்கலையா? அந்த 120 பேர், 12 பேர் என்ன ஆனாங்க? 120 மாறினாங்க. 120 பேர்ல வந்த மாற்றங்கள், முதலாவது நூற்றாண்டுல வந்த மாற்றம் 2025 ஏப்ரல் மாதம் மட்டுமல்ல, இது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும் எதை மாத்தினா போதும், எது மாறும் என்பது. மனிதன் நினைப்பது ஒன்று,
ஆண்டவன் நினைப்பது வேறொன்று. ஆமென் சொல்லுங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆள் வந்தால் நல்லா இருக்கும். கிடையாது. அவருக்கு நல்லா தெரியும் யாரை மாற்றினா போகிறோம், எப்படி எது மாறும். சவுலை பவுலாக மாற்றிட்டா எத்தனை நிருபங்களை சபைகளுக்கு கொடுக்க முடியும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். நம்ம நினைக்கிறோம் இவர் வரக்கூடாது, அவர் வந்தால் நல்லா இருக்கும், அவர் வந்தால் நல்லா இருக்கும். அல்ல அல்ல அல்ல. அது 120 பேரே ஆண்டவர் என்ன பண்ணாரா, அக்னிமயமான நாவாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ரொம்ப சிம்பிளான காரியத்தை பண்ணார். அவங்கள ஆடவும் வைக்கல, அவங்கள பாடவும் வைக்கல, அவங்கள அப்படி அசையும் வைக்கல. மிக எளிதான காரியம். காற்றடிக்க அந்த சத்தம் மேலேருந்து என்ன வந்தது, அக்னிமயமான நாவு அந்த எல்லாரும் மேலேயும் இறங்கினது. அந்த நாவு இப்பொழுது இறங்குவதாக. ஆமென் சொல்லுங்க. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அக்னிமயமான என்னுடைய ஆவியினாலே ஆகும். எத்தனை பேருக்கு இந்த அக்னிமயமான நாவுகள் வேணும் இன்னைக்கு? ஒருவேளை எத்தனை பேர் அது மேலே பாஞ்சியாக இருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொல்லுங்க, உங்களுடைய தலையில் கையை வச்சு, ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லாத நாவா என் நாவு இருக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க, இந்த போட்ட மாதிரி கபடான நாவு எனக்கு வேண்டாம், நீ விரும்பாத நாவு எனக்கு வேண்டாம், தேவையில்லாத வார்த்தையை பேசுகிற நாவு எனக்கு வேண்டாம். இன்னையிலிருந்து அக்னிமயமான நாவுகளால் எங்களை நிரப்புங்க. இந்த ஆலயம் முழுவதும் அப்படியாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை யாரு கேட்டாலும் அவர்களுடைய வாய்களும் அக்னிமயமான நாவுகளாய் மாறுவதாக மாறுவதாக மாறுவதாக. அவங்க நாக்கு மாறிட்டுனா உங்களுடைய நடையுடைய பாவனையே மாறிடும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து நிறைய மாற்றங்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மாறி என்ன பண்ணாங்களா, அது வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அப்ப பரிசுத்த ஆவி நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் கூட. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய அடுத்த கட்டம் என்னது, நிரப்பப்பட வேண்டும். வாயை திறந்து சொல்லுங்க, கையப்பிடித்து சொல்லுங்க, சகோதரி நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். சகோதரா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வண்டியில் பெட்ரோல் போடுவோம், என்ன போடுவோம், வண்டி கெப்பாசிட்டி 50 லிட்டர் இருக்கும், 50 லிட்டர் காரெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 5 லிட்டர் போடுவோம், 10 லிட்டர். அது கெப்பாசிட்டி என்ன, 55 லிட்டர். இங்கே போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நிற்காம அது கெப்பாசிட்டி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய கெப்பாசிட்டிக்கு 5 லிட்டர் பிடிப்போம். நம்மகிட்ட அவ்வளோதான், நமக்கு போதும். இங்கே போனால் 4 பல்க்கு வாசல்லே இருக்குது, அப்படி போயிட்டு அப்படி வருவோம். 5 லிட்டருக்கு அவ்வளோதான் போவோம். இது 5 லிட்டர் போடுறது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கரெக்டா? ஒரு வேளை ஏதாவது இருந்தால் அதை திருத்திக் கொள்ளுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஞானத்தில் சொல்கிறேன். 5 லிட்டர் போடுறேன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 55 லிட்டர் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் வரும், கன்னியாகுமரி வரைக்கும் இந்த வண்டி என்ன செய்யும், வண்டி என்ன செய்யாது, நிற்காது. எந்த பெட்ரோல் பங்க்லையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. கையை தட்டி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாசம் பண்ணுகிறார். உண்மைதான், எல்லாத்துக்குள்ளே இருக்கிறார். உண்மைதான், மாற்று கருத்து கிடையாது. இப்போ அக்னிமயமான நாவுகள் அமர்ந்து என்ன ஆனாங்களா, பரிசுத்த ஆவியானவரால நிறைந்து சும்மா இருந்தாங்களா. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன நடந்தது, வெளியில வராங்க. வெளியில வந்தாங்களா, அவங்களுக்கு அபிஷேகத்தை பெற்ற வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவருடைய அந்த ஊழிய நாட்களுக்கு பின்பதாக வெரி 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 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல வெளியே வராங்க. யார் வாரா, முதல்ல யார் வாரா, அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படியே இறங்கி நடந்து வராரு. அப்படியே வராரு. அவருக்கு வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அபிஷேகத்தை வாங்கி அக்னிமயமான நாவுகளாய் மாறி
பரிசுத்த ஆவியுடைய வல்லமையோடு இறங்கி வராரு. நிச்சயமா நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன ஏற்றரவாளன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யார் மேல இறங்கலாம், யார் மேல உட்காரலாம், யார் அபிஷேகிக்கலாம், யார் என் வல்லமையை பேசுவான இத்தனை நாட்கள் ஏங்கி கொண்டிருந்தார். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 1:2 இப்படியாக சொல்லும், ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். எதற்காக? மனிதன் மேலே இறங்குவதற்காக. இடம் இல்லை, வாய்ப்புகள் அவருக்கு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய அந்த ஊழிய நாட்களுக்கு பிறவாக அந்த புதிய ஏற்பாட்டினுடைய நாட்களிலே புதிய அக்ரிமெண்ட் போடப்பட்ட பிறகு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்பட்டவர் அந்த 50வது நாளிலே அபிஷேகமாக இறங்கினார். ஆமென் சொல்லுங்க. பேதுருவானவன் மேலே அவர் இறங்கினவன். இவன் அபிஷேகத்தை வாங்கும் முன்னே இவன் யார் தெரியுமா? கடலிலே நடந்தவன். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகத்துக்கு முன்னாலே பேதுரு என்ன பண்ணா? கடலில் நடந்தான். இப்போ சும்மா இருப்பானா? அப்பவுமே துள்ளி குதிச்சான். இப்போ என்ன பண்ணுவான்? வந்தான். வெளியே வந்த உடனே ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க. அவன் முன்னால தைரியமாய் எந்த இடத்துல அவன் தலை குனிந்தானோ, வாயத்திலிருந்து சொல்லுங்க. எந்த இடத்துல நான் தலை குனிந்தேனோ, வாயத்திலிருந்து சொல்லுங்க. எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேனோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனோ, எங்கே என்னால் அது ஃபார்வர்டாக கொண்டு போக முடியலையோ, எங்கே நான் யூட்டர்ன் பண்ணனோ, எங்கே நான் ரிவர்ஸ் கியர் போட்டனோ, அதே இடத்துல அபிஷேகம் வந்தா, அக்னிமயமான நாவுகள் வந்தா, பேதுரு என்ன பண்ணுறான்? இயேசுவே தெய்வம் என்பதை அறிவிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இயேசுவே உண்மையா, நீங்க சிலுவையிலே அடித்தீர்களே, அன்னைக்கு நான் மறுதளிச்சேன், 50 நாட்களுக்கு முன்பதாக நான் மறுதளிச்சேன். அதே பேதுரு அபிஷேகத்தை வாங்கின வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புதிய ஏற்பாட்டில் புதிய சபையினுடைய ஆரம்ப நாள் அன்று ஆரம்பிக்கிறது. என்ன பண்றான்? பேசுகிறான். நீங்கள் அடிச்சிங்க, அன்னைக்கு நான் மறுதளித்தேன், இந்த 50வது நாள் அபிஷேகம் என் மேலே இறங்கினதுனால அவரே உண்மையான ஆண்டவர் அப்படிங்கிறான். ஆமென் சொல்லி எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. 50 நாளில் ஆள் மாறினா. பிரசங்கிக்கிறான். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? சாதாரண நாக்கு எப்படி மாறிட்டு அக்கினிமயமான நாவுகளாய் மாறினது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இதுதான் மாற்றம். பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும்னா இப்படி தான் வாழ்க்கையை நடக்கும். அபிஷேகம் அப்படி தான் இறங்கும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் என்பது நம்ம ஏதோ ஒரு ட்ரம்முக்கும் கீபோர்டுக்கும் பாத்தியப்பட்டது அல்ல. அது அக்னிமயமான நாவுகளோடு என் மேலே இறங்குவதாக. இது வேணும் தான். மியூசிக் செய்யணும், நல்லா போடணும், நல்லா அருமையாக நீ பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஆனால் இது இருந்தால் தான் அது இருக்கும் என்பது கிடையவே கிடையாது. அக்னிமயமான நாவுகள் என் மேலே இறங்குவதாக. ஆமென் சொல்லுங்க. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபை என்பது அங்கே உள்ளே வந்தது. அந்த சபை இன்னைக்கு வரைக்கும் முன்னால் போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அக்னிமயமான நாவுகள் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே இறங்கின அந்த வல்லமை இன்னைக்கு வரைக்கும் என்னை ஆசீர்வதிப்பதாக. ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்தது? வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேதுருவுக்கு. அவன் முன்னால வாரான். அதுவரை பயந்தான், வெட்கப்பட்டான், ஓடி ஒளிந்தான். முன்னால வந்து சபையை நடத்துவதற்கு உரிய தகுதியை வாங்கி கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு போறான். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து அந்த அற்புதம் நடந்துதான் நடக்கலையா? அபிஷேகம் இறங்கினா அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக கூட சேர்ந்து வந்துடும். எல்லாரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் அக்னிமயமான நாவுடைய அபிஷேகத்தினாலே நடப்பதாக. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அவருடைய ஆவியினாலே. வேணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. அப்படி ஆவியினாலே, அப்படி அபிஷேகத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என் வியாபாரம், என் தொழில்,
என் படிப்பு, என் திருமண காரியங்கள், வருகிற நாட்கள், என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் நடப்பதாக. கையை தட்டி சொல்லுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, நாட் பை பவர், நாட் பை IT1, பட் பை ஸ்பிரிட். எல்லாம் என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.